ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக பயங்கர த்ரில்லாக இருக்கிற பயங்கர சூப்பரான ஒரு ஃபேண்டசி படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ண போகுது. அதாவது ஒன்லைனர் என்னன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மர வீட்டுக்கு வராங்க. தனிமையாக இருக்கிற மர வீட்டுக்கு. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களை சுற்றியுமே எல்லா பக்கமும் இருந்து நிறைய வினோதமான வித்தியாசமான உயிரினங்கள்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க அதுலேருந்து தப்பிச்சாங்களா, யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2013 ரிலீஸ் ஆன கேபின் இன் தி வுட்ஸ். சரி, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 2 சயின்டிஸ்ட்டை காமிக்கிறாங்க. அதுவும் இந்த வித்தியாசமான லேப் எங்க இருக்குன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் வச்சிருக்காங்க. அதுவும் ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஆப்ரேஷன் வர பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீக்ரெட் ஆப்ரேஷன் வந்து உலகத்துல உள்ள நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நடக்குது போல. ஆனா நிறைய இதுல ஃபெயில் ஆயிட்டு கடைசியா அமெரிக்காலையும் ஜப்பான்லயும் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஸோ அப்படி என்ன ஆப்ரேஷன் சொல்றாங்க அப்படின்றது எதுவுமே நமக்கு புரியல. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுடைய பேர் வந்து டேனா. அது போக ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மர வீட்டில் போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வர்ற மாதிரியான ஒரு பிளான். ஸோ ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி அப்படியே வெளியில் வரவும் அந்த இடத்துல கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வரான். ஸோ இவன் தான் அந்த படத்தோடைய ஹீரோ. பேர் வந்து மார்ட்டி. சொல்லப்போனா இவன் வந்து ஃபுல்லுமே போதைக்கை. எப்போ பார்த்தாலுமே கஞ்சா அடிச்சுட்டே தான் இருப்பான். ஸோ இவனை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அடே, இவனும் வர போறானா அப்படின்னு மிரண்டு போறாங்க. சரி, ஓகே, என்ன பண்றது, போவோம் அப்படின்னு சொல்லி 5 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அவங்களுடைய ட்ரிப்புக்காக கிளம்புறாங்க. அவங்க போனதுமே இவங்க பில்டிங்க்கு மேல இருந்து ஒருத்தன் அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டோடைய ஸ்டார்டிங்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து ஃபியூல் ஃபில் பண்ண வராங்க. அப்போ இந்த கேஸ் ஸ்டேஷனுடைய ஓனர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து சுத்தமான சைக்கோ போல இவங்களை பார்த்து ரூடாவே பேசுறான். கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சம்பந்தமே இல்லாம பேசுறான். ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் பெட்ரோல் போடணுன்றதுக்காக அமைதியாவே பேசிட்டு எதுவும் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. ஸோ அப்படியே மலைகள் மேலெல்லாம் ஏறி கடைசியா ஒரு டனல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டனலை கிராஸ் பண்ணி போனா தான் அந்த மர வீடு வரும் போல. அதனால அதை அப்படியே கிராஸ் பண்றாங்க. இப்போ அப்படியே இந்த காரை காமிச்சிட்டு அந்த டனலுக்கு வெளியில பறக்கிற ஒரு பறவையை காமிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகுது. அந்த டைம்ல ஒரு சீல்டு மேல மோதி அப்படியே கீழே விழுந்துருது. ஸோ நமக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, யாரோ இவங்கள மாட்ட வைக்கிறதுக்காக இந்த பெரிய சீல்டு மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்கன்றது புரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த மர வீட்டுக்கு வந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு காட்டுக்குள்ள சுத்தியுமே யாருமே இல்லாத இடத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட மர வீடு மாதிரி இருக்குது. இருந்தாலும் சரி, ஓகே, காட்டுக்கு நடுவில் என்ஜாய் பண்றது ஒரு செம த்ரில்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள வர ஆளுக்கால் ஒரு ரூம் வந்து பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அதுலயும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் ஒரு ரூம்க்கு வரான். அந்த ரூம்ல பெயிண்டிங் இருக்குது. பார்க்கறதுக்கே கொடூரமான பெயிண்டிங். என்ன பெயிண்டிங் கர்மண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் அப்படியே நகர்த்துனா அந்த சைடு நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஷாக் ஆகிக்கிறான். ஹே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பாக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு கேட்கல. ஹீரோயினுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னா இது ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுது போல. உடனே அவன் புரிஞ்சுக்கிறான், இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமை வாட்ச் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதனாலதான் அந்த பெயிண்டிங்கை வச்சு மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸை வர சேஞ்ச் பண்ண போறாங்க. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்சம் நல்லவனா இருந்ததுனால எல்லாரையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. என்னடா இது, இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவன் என்னடா பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான்னா, ஹீரோயினை பார்த்து சரி, ஓகே, நான் அந்த ரூம் எடுத்துக்கிறேன், நீ வேணா அந்த ரூம் எடுத்துக்கோ, உனக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்ல நல்ல மனசு பண்ணி பாத்தீங்கன்னா மாறிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா சந்தோஷம். இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோயினால அந்த சைடு அவனை பார்க்க முடியும் இல்லையா, அதனால என்ன பண்றாங்கன்னா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங்கையும் வச்சு அது ரொம்பவே கொடூரமா இருக்கிறதுனால அதுக்கு மேல ஒரு துணியையும் வச்சு மறைக்கிறாங்க. இப்ப அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. பார்த்தா இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடு எல்லாத்தையுமே யாரோ மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம 2 சயின்டிஸ்ட பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய டீம் தான் அது. ஸோ ஒண்ணுமே புரியல. இப்பதான் தெரிய வருது, நம்ம ஹீரோயினுடைய கேங் வந்து அந்த டனலுக்குள்ள போய் இந்த மர வீட்டுக்குள்ள மாட்டணும். அப்படி மாட்டி அது மூலமா இவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அது போக அந்த மர வீட்டுல மட்டும் கேமரா இல்ல, அந்த காடு இருக்கு இல்லையா, அவங்களை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே கேமரா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக அங்க இருக்கிற நிறைய இதை ஆப்ரேட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வைஸாவும் பாத்தீங்கன்னா நிறைய இதை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம்ல உனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த கேஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் இருந்தான்ல, பைத்தியக்காரன். அவன் தான் ஃபோன் பண்ணி என்ன சொல்றானா, இந்த மாதிரி நீங்க சொன்ன ஆளுங்க வந்தாங்க, அவங்களுக்கு நான் பெட்ரோல் போடுற மாதிரி போட்டு ஏமாத்திட்டேன், ஆனா எதுவுமே போடல. ஸோ அவங்களுடைய சாவு நெருங்கி வந்துடுச்சு, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இவனுடைய ஆளுங்க தான் போல. அப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ போக போக பார்க்கலாம். ஸோ அதனால இந்த சயின்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சரி, யாரெல்லாம் சூதாட்டத்துக்கு வரா, யார் மேல பெட் கட்டுறா, என்ன ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இதுக்குள்ளேயே ஒரு கேம்பிளிங்கும் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஜாலியாக உட்காந்து அந்த ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் டோர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, எப்படி இது சடனா ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல பார்க்க அதுல அவங்க நம்ம ஹீரோயினுக்கு டேர் கொடுக்குறாங்க, உள்ள போய் நீ பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மெல்ல கீழே இறங்குறாங்க. உள்ள போய் பார்த்தா வித்தியாசமான வியர்டா நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் பயந்துரவும் உடனே எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வித்தியாசமான பொருட்கள், ரேரான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இதனால ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி இருக்கிறத பார்க்குறான். ஸோ அந்த டைரியை எடுத்து அப்படியே ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா இது 1901 காலகட்டத்தில் எழுதின ஆனான்ற மாதிரி ஒரு பொண்ணுடைய டைரி போல. ஸோ அதில் அவள் என்ன எழுதியிருக்கானா, இந்த மாதிரி என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவை கொடுமைப்படுத்தினாங்க, என்னையும் கொடுமைப்படுத்தி என்னுடைய கையை துண்டை வெட்டிட்டாங்க, அது போக எங்கள் அம்மாவும் செத்துட்டாங்க, என்னுடைய அண்ணனும் செத்துட்டான், இப்போ நானும் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இது அப்படியே பயத்தோட அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வாசித்துட்டு இருக்கேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெல் இருக்கும், இந்த ஸ்பெல்லை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா நாங்கள் உயிரோட எழுந்து வந்து உங்களையும் கொலை பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் இதை யாரால நம்ப முடியும்? ஸோ யாருமே நம்பல. ஆனால் இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடும். ஏய் என்னடா இது, இதெல்லாம் வேணாம், ரீட்லாம் பண்ணாத, வா நம்ம மேலே போயிடலாம், இந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வா போயிடலாம் அப்படின்னும் போது, ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஹே நீ ரீட் பண்ணாத, அது எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம், சும்மா இது கதை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே சும்மா ரீட் பண்ணுவோம், இதெல்லாம் சும்மா நம்மளை பயமுறுத்துறதுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டாங்க. ரீட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கலரை இருக்கும். அதாவது இந்த ஆனான்ற மாதிரி டைரி இருந்துச்சு இல்லையா, அவங்க ஃபேமிலியோடைய கலரை போல உள்ள இருந்து எல்லாருமே ஜாம்பி மாதிரி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இவங்கள கொலை பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஸோ இப்படி இவங்க எந்திரிச்சதுமே அப்படியே இந்த லேபை தான் காமிக்கிறாங்க. இந்த சீக்ரெட் லேப்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க, இன்னொரு சைடு ஐயோ போச்சா அப்படின்னு கத்துறாங்க. என்னன்னா இவங்க இதுக்குள்ளேயே கேம்பிளிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால இந்த ஜாம்பி தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வரும்ன்ற மாதிரி யாரெல்லாம் பெட் கட்டினாங்களோ அவங்களாம் வின் பண்ணிட்டாங்க. அதே டைம்ல இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டைரியெல்லாம் வச்சுட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டை தான் காட்டுறாங்க. அதில் ஒருத்தன் புலம்புறான், அவள் எதுக்கு அந்த டைரியை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணா, வேற ஏதாவது பண்ணியிருந்தா வேற ஏதாவது அட்டாக் வந்திருக்கும், நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு போகிறான். ஸோ இது எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா. சரி ஓகே நம்ம அந்த ஜப்பானில் பண்ணுற ரிசர்ச் எப்படி இருக்கு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தது அங்கே வந்து செக் பண்ணுறாங்க. அதாவது இன்னொரு மானிட்டரில் அது ஓடிட்டு இருக்குது. இப்போ இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி ஜப்பான்லேயும் பண்ணுறாங்க போல. ஸோ அங்கே என்னன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பேய் வந்து எல்லாத்தையுமே பயமுறுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து அப்படியே டென்ஷனில் இருக்கிறாங்க. அதுலேயும் கிறிஸ்ன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்குலாம் இங்கே போர் அடிக்குப்பா, அதே நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, சரி நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு பொண்ணை கூப்பிட, அவளும் கிறிஸும் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ண போயிட்டுறாங்க. ஸோ இதனால காட்டுக்கு சைடில் வந்து அப்படியே ரொமான்டிக்காக ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே இந்த லேப்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க. ஆனால் அங்கே இந்த சைடு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, சரி வேற ஏதாவது நம்ம ப்ளே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இங்கே பேசினதுமே இங்கே பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே புஷ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க காட்டுக்கு நடுவில் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வந்து இறங்குமா. அந்த பொண்ணு அலற ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா 4 பேய்ங்க வந்து வந்துச்சு இல்லையா ஜாம்பி, அந்த ஜாம்பி பேய் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்குது. ஸோ அந்த கிறிஸை வந்து 3 பேய்ங்க வந்து பிடிச்சிக்கிட அந்த பொண்ணை வந்து கொடூரமா ஒரு பேய் வந்து கொலை பண்ணுது. ஸோ அந்த கிறிஸ் வந்து இதை பார்த்து அலறான். அவனுக்கு எப்படி இருக்கும், கண்ணு முன்னாடியே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இறந்து போயிட்டா இல்லையா, அதனால பயந்து எப்படியும் அந்த பேயெல்லாம் தள்ளி விட்டுட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் இந்த லேப்ல இருந்து பார்த்த இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒருத்தி செத்து போயிட்டா, சரி அந்த லிவரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிவரை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். பார்த்தா ஏதோ ஒரு செதுக்குன ஒரு வரைபடம் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த படத்துக்கு மேலேயா பிளட் வந்து விழுது. அதாவது ஒரு பொண்ணு செத்ததுனால அதுக்காக இந்த வரைபடத்தை இந்த ரத்தத்தை வச்சு ஃபில் பண்றாங்க போல. அதே டைம்ல இந்த சைடு நம்ம வீட்டை காமிக்கிறாங்க. ஸோ இது மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அப்படி இப்படின்னு க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ண இங்கே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பொறுக்கல, என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து நிற்கிறான். வெளியில வந்து நின்று அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம கிறிஸ் வந்து அவன் மேலே மோதுறான். மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்கு. டே என்னடா ஆச்சு அப்படின்னும் போது அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, அதுங்க வந்துட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த பொண்ணு ஜாம்பி இருக்கா இல்லையா ஏன்னா அவன் வந்துட்டா. அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயந்து போய் வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை முடிக்கிட மிச்சம் இருக்கிற 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஹீரோயினும் என்னாச்சு, உன்னுடைய மூஞ்செல்லாம் ஏன் ரத்தமா இருக்குது, ஆமா என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணை காட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று கொன்னுடுச்சு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்னது கொன்னுடுச்சா, என்ன வளர்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா முன்னாடி எரும மாடு மாதிரி ஒரு ஜாம்பி நிக்குது. அவ்வளவுதான், வேகமா கதவை மூடிட்டு உள்ள வந்துட்டாங்க. அப்போ நம்ம கிறிஸ் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும், அப்பதான் இதுங்கிட்ட இருந்து போராட முடியும் அப்படின்னும் போது இங்க லேப்ல பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் சயின்டிஸ்ட் வந்து ஷாக் ஆகுறாரு. என்னது ஒன்னா இருக்க போறீங்களா அப்படின்னு உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஷாக்காக உடனே அந்த பெரிய சயின்டிஸ்ட் இருப்பார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாத, அதை ஆக்டிவேட் பண்ணிவிடு அப்படின்னதும் அவர் ஏதோ ஆக்டிவேட் பண்றாரு. ஸோ காத்து மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒரு பரவி அந்த கிறிஸோடைய மைண்டை சேஞ்ச் பண்ணி ஒன்னா இருக்க வேணா, நம்ம தனித்தனியா இருக்கலாம், தனித்தனியா வீட்டுக்குள்ள போயிருங்க, எல்லா ரூமோடைய கதவையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வேகமா தலை தெறிக்க வீட்டுக்குள்ள ஓட்டுறாங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனதுமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவன் ஒன்று ஆக்டிவேட் பண்ண எல்லா ரூமும் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ ஒவ்வொருத்தரா கொலை பண்ணலாமா அப்படின்னு இங்கே இவங்க பேசிட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் சரியான போதகை இல்லையா, அதனால சரி ஜன்னலையாவது மூடுவோம் அப்படின்னு வேகமா ஜன்னலை மூடுறேன்ற பேர்ல ஒரு லேம்பை வந்து தட்டி விட்டுறான். அப்படி தட்டி விட்டதுமே அதுல ஒரு கேமரா இருக்கிறத பார்த்துட்டான். அவ்வளவுதான், கேமராவை பார்த்ததுமே இங்க லேப்ல இருக்கிற இந்த சயின்டிஸ்ட் வந்து பதறாரு. ஐயோ பார்த்துட்டான், இவன் எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்குள்ளே இவனை மயக்கமாக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பெரிய சயின்டிஸ்ட் வந்து பயப்படாத, இவன் பக்கத்துல தான் அந்த சாம்பி இருக்குது, போட்டு தள்ளிரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் இந்த கேமரா பார்த்துட்டு என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறதுக்குள்ளேயே ஒரு சாம்பி வந்து இவனை அட்டாக் பண்ண வருது. இவனும் தப்பிச்சா போதுன்னு ஓட ட்ரை பண்றான். இருந்தாலும் கடைசியில அது இவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், இப்போ இங்க நம்ம ஹீரோ முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொம்மை இருக்கும் இல்லையா, அதான் செவத்துலேயே வரைஞ்ச ஒரு டயக்ராம், அங்க இன்னொரு டயக்ராம் மேல பிளட் வந்து ஃபில் ஆகுது. ஸோ அப்புறமா மிச்சம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அவங்க ஒரு வேன்ல வந்திருப்பாங்க இல்லையா, அது வழியா ஏறி இங்க இருந்து எப்படியாவது ஓடணும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டு இருக்க. ஆனா இதை பார்க்காம அந்த ரெண்டு சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க எதை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த ஜப்பான்லயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதான் ஒரு பேய் வந்து அங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பயமுறுத்துற மாதிரி. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆனா அங்க என்ன போயிருக்குதுன்னா, அந்த சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஒண்ணு கூடி ப்ரே பண்ணி எப்படியோ சடங்கு மாதிரி ஏதோ பண்ணி அந்த பேயை வந்து ஒரு தவளையை மாத்திட்டாங்க. ஸோ அங்க நடந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிடுது. ஸோ இதை பார்த்து ஒரு ஃப்ரெண்டு, ஐயோ இந்த ப்ராஜெக்டும் ஃபெயில் ஆயிடுச்சு, இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த அமெரிக்கால தான், இது சக்சஸ் ஆயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டரை பார்த்தா இவங்க எல்லாருமே வேன்ல தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்களாம். ஐயோ இவங்க அந்த குகையை தான்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இங்க நம்ம பசங்க வந்து அந்த குகை கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு இதை ஆக்டிவேட் பண்ண இந்த குகைக்குள்ள இருந்த பாம் வந்து அப்படியே வெடிக்குது. அதனால குகையை அப்படியே மூட ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த நம்ம பசங்க வேக வேகமா வண்டி எடுத்துட்டு ரிவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ வெளியில வந்ததுமே எல்லாருமே பயப்படுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு பயப்பட அங்க கிறிஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, இந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு பைக் இருக்குல்ல, ஸோ எனக்கு ஸ்டன் பண்ண நிறைய தெரியும், நான் இந்த பள்ளத்தாக்க மட்டும் எப்படியாவது தாண்டி அந்த சைடு போயிட்டேன்னா வெளியில போய் நான் ஹெல்ப்புக்கு மக்களை கூட்டிட்டு வந்துடுவேன், ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்ல ஸோ அவங்க ரெண்டு பேரும் நம்ம கிறிஸ் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி அவனும் பைக்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தூரத்துல இருந்து வேகமா பைக்ல வரான். வந்து அந்த பள்ளத்தாக்கு அப்படியே தாண்டுவான் பாருங்க, பயங்கரமா இருக்கும். எப்படியோ கிட்டத்தட்ட தாண்டிட்டான். ஆனா இப்பதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சீல் இருந்துச்சு இல்லையா, அது மேலேயே மோதி பொத்துன்னு அந்த பள்ளத்தாக்குக்குள்ள விழுந்து கடைசியில் அந்த கிறிஸ்துவும் செத்து போறான். ஸோ இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போறாங்க. ஐயோ இங்க இருந்து அவ்வளவுதான், இங்க ஏதோ நம்மளை வச்சு யாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயத்துல அந்த கார் எடுத்துட்டு வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடலாம் அப்படின்னு பயத்திலே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இந்த வண்டிக்குள்ளேயும் ஒரு ஜாம்பி இருந்திருக்குது. அது என்ன பண்ணிருதுன்னா, அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கான்ல ஃப்ரெண்டுக்காரன், அவனுடைய கழுத்துலயே ஒரு ராடு இறக்கிறது. அதனால அவன் செத்து போறான். ஸோ அவன் தானே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான், அதனால வண்டி ஒரு ரிவருக்குள்ளேயே போய் விழுந்துருது. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பியும் வந்துருது. அவ்வளவுதான், அது நம்ம ஹீரோயினை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த லேப்ல இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை, கடைசியா ஹீரோயினும் செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுக்கு கிட்டத்தட்ட அந்த ஜாம்பி வந்து கொலை பண்ண போகுது. அந்த டைம்ல தான் ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து உயிரோட இந்த இடத்துக்கு வந்து அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு ஓட்டுறான் காட்டுக்குள்ள. ஸோ ஹீரோயினும், நீ எப்படி வந்த, எங்க இருந்த இவ்வளவு நேரம் அப்படின்னும் போது, என்னையும் ஒரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணிச்சு, என்ன தரன்னு ஒரு இடத்துக்குள்ள இழுத்துட்டு போச்சு, அப்படி உள்ள போகும்போதே நான் அந்த ஜாம்பியை அட்டாக் பண்ணி அதுகிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு வந்துட்டேன், இப்போ அந்த இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரட்டான குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இறங்கி பார்த்தா ஒரு லேப் இருக்குது. என்ன லேப்னா, இவங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த லேப் தான் அது. போகும்போதே சொல்றான், நம்மள எல்லாருமே மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஒரு கேமராவையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த லேபுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அந்த லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா மெதுவா கீழே இறங்கிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணதும் இவங்க அப்படியே உள்ள போறாங்க. பார்த்தா சைட்ல கண்ணாடி கிளாஸ்க்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க.
அதாவது இவங்களே உருவாக்கின மான்ஸ்டர்ஸ் போல வித்தியாசமா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க பயந்து யாரா இது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குழப்பத்திலே உள்ள போயிட்டு இருக்கும்போது இதை வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்துட்டு மிரண்டு போறான். 2 பேர் உயிரோட இருக்காங்க, அவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். இந்த பெரிய சயின்டிஸ்டும் இருக்காரு இல்லையா, அவரும் மிரண்டு போயிட்டுறாரு. இது மட்டும் மேல் இடத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், இவரை போட்டு தள்ளிடுவாங்க போல. அது போல சீக்கிரமா அவங்களை கொலை பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்க கரெக்டா ஒரு செக்யூரிட்டி கார்டும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. கண்ணை காமிச்சு இவங்களை மிரட்டிட்டு இருக்கும்போது ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அதனால ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த செக்யூரிட்டி கார்டை போட்டு தள்ளிட்டு கண்ணை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அதே டைம்ல நிறைய பேர் வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா மறைஞ்சு ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம். என்ன ரூம்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணாடிக்குள்ள நிறைய மிருகம் இருக்கிறத பார்த்தாங்கல்ல, அந்த மிருகத்தோடைய கதவெல்லாம் கட்டுப்படுத்துற ஒரு கண்ட்ரோல் ரூம் தான் இது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் எப்படியும் நம்ம சாக தான் போறோம், அதுக்குள்ள இவனுங்க சாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பட்டன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அடிச்சு நொறுக்குறாங்க. எல்லா கதவும் ஓப்பன் ஆகுது. வெளியில தான் இவங்களை அட்டாக் பண்ண வந்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே அங்க இருந்த மிருகம் வந்து வேட்டையாடும். அந்த இடமே அப்படியே ரத்த கலரியா கொடூரமா இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமா எல்லாத்தையும் கொலை பண்ணிடுது. அது போக நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா லேபுக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளுது. அதுல ஒரு சயின்டிஸ்ட் வந்து செத்து போயிடுறான். இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து இதுங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள இறங்கி தப்பிக்கலான்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து கத்தியை வச்சு குத்திடுறாங்க. நீங்க தான் எங்களை டார்ச்சர் பண்ணதா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எங்களை அடைச்சு பண்ணுவீங்க, எங்களை மானிட்டர் பண்ணி இப்படிலாம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல குத்திட்டா. அவரும் பாத்தீங்கன்னா அம்மா நான் சொல்றது கேளு, நீங்க செத்தாதான் அந்த உலகம் நல்லா இருக்கும் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் செத்து போயிடுறாரு. ஸோ இப்போ இவங்க இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அது ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது. அது போக சைடு பெரிய பள்ளம் மாதிரி வர இருக்குது. அது போக ஒரு டயக்ராம் மாதிரி இருந்துச்சு இல்லையா, கல்வெட்டு மாதிரி. இவங்க செத்தப்பம் கூட இவங்களுடைய ரத்தம் ஃபில் ஆயிடுச்சு இல்லையா, அந்த இடம் தான் இது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இது என்ன இடம் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. பார்த்தா அதுல 5 டயக்ராம் இருக்குது. ஸோ இது மூலமா நம்ம ஹீரோயின் சொல்றா, அந்த 5 பேரும் வேற யாரும் கிடையாது, நம்ம தான், நம்மளை வச்சுதான் இவங்க ஏதோ ஒரு சடங்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. ஆமா நீ சொல்றது உண்மைதான்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா இது எல்லாத்துக்குமே ஓனரே இவங்க தான். ஸோ இவங்க தான் சொல்றாங்க என்னன்றத, அதாவது இந்த உலகம் வந்து நார்மலா இயங்குறதுக்கு இந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணியாக்கணுமா, சொல்லப்போனா மனித இனத்தையே காப்பாத்துறது இந்த சடங்கு தான். என்னன்னா ஈவில் கார்டன் இருக்காங்க, அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து 5 மனிதர்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அமைச்சு நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனாலுமே இன்னொரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும்ன்றதுக்காக ஒட்டுமொத்த உலகத்திலையுமே நாங்க இதை நடத்திட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும்தான், இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான். ஒருவேளை எல்லா ப்ராஜெக்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஈவில் கார்டுக்காக நம்ம எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ணலைன்னா அவங்க வெளியில வந்து இந்த உலகத்தையே அழிச்சாலும் அழிச்சிருவாங்க. அதுவும் 5 விதமான மனிதர்களை செலக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணுவோம். அதுல நீங்க எல்லாம் ஒவ்வொரு விதம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த 4 பேர் செத்து போயிட்டாங்கன்னா கடைசியா நீ வேணா உயிரோட இருந்துக்கலாம். ஸோ இந்த உலகம் தப்பிக்கணும்னா இவன் செத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து காலையிலக்குள்ள இது நடக்கலன்னா இந்த உலகமே அழிஞ்சிடும், ஸோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் அப்படியே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கன் எடுத்து ஹீரோவை பாயிண்ட் பண்ணிட்டா. ஹீரோவும் என்ன பண்ற நீ, நான் தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா ஹீரோயின் பின்னாடி ஒரு வூல்ஃப் வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா நல்ல வேலையை நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா திரும்பியும் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான். இந்த கேப்ல இந்த ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவன் கூட சண்டை போட வராங்க. பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு ஜாம்பி இருந்துச்சு இல்லையா, ஆனா ஜாம்பி, அவன் வந்து அட்டாக் பண்ணி கடைசியா அந்த ஓனரையும் கொலை பண்றா. இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றானா அந்த ஓனரையும் அந்த ஜாம்பியும் சேர்த்து அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகுது. ஸோ இப்போ கடைசியா மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். அதனால அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டுறாங்க. இந்த டைம்லயே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அங்க சிகரெட்டை பத்த வச்சு உட்காந்துட்டு இவங்க சொல்றதெல்லாம் எப்படி நம்ப முடியும், அது போக என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது இவங்க இருக்கிற இடம் அப்படியே சேக்காக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க அந்த மர வீடு இருக்கு இல்லையா, அதை உடைச்சிக்கிட்டு பாதாளத்துல இருந்து ஒரு பெரிய கை வந்து வர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா அவங்க பண்ணதெல்லாம் உண்மைதான் போல, அதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.